ஹாய் ஹலோ. கோதுமை மாவை மட்டும் வச்சு ஒரு கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை துறைக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ஓமம் 1 ஸ்பூனை நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோன்றதால டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓமம் சேர்க்கறது. இதை நம்ம இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப தளராக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம இதை பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நல்லா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறமா இதை 3 போர்ஷன்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை 3 போர்ஷன்ஸாக பிரிச்சுட்டோம் இல்லையா, அது இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறமா இதில் நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நான் கையிலே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம தடவி விட்டுட்டு இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த சைடில் இருக்க எட்ஜஸ் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம அந்த மாதிரி அழுத்தி எடுத்துட்டுலாம் எல்லாத்தையுமே. இதை இப்படியேவும் பொரிக்கலாம். நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி தேய்ச்சிட்டு அதில் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஒரு பேனில் விட்டுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ அந்த தேய்ச்சி வச்சுருக்க மாவு ஒன்றா எடுத்து நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கோல்டன் கலர் எடுத்ததும் சூப்பர் டேஸ்டியான கோதுமையை வச்சு ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்